வரும் 23ஆம் தேதி மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்நிலையில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான எதிர்பார்ப்புகள் என்ன என்ற ஒரு பட்டியலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை இந்த மத்திய பட்ஜெட்டில் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்திற்கான ஒப்புதல், அதே போல 10 ஆண்டுகளாக வருமான வரிச்சுமை குறைக்கப்படும் என்ற நடுத்தர குடும்பங்களின் எதிர்பார்ப்பும் இந்த மத்திய பட்ஜெட்டில் நிறைவேற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போல கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதலும், தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்திட போதிய நிதியை இந்த மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டப்படக்கூடிய வீடுகளுக்கான செலவு வரம்பையும் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு 6 பட்டியலை வெளியிட்டு தமிழகத்தின் எதிர்பார்ப்புகள் இவ்வாறாக இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை ஒன்றிய அரசு நிறைவு செய்யும் என்று தான் நம்புகிறேன் என்று இந்த மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் ஒரு பட்டியலை வெளியிட்டு கருத்து தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.